விதிவிழா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். போன வாரம் ராசி மண்டலத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? ராசி மண்டலத்தினுடைய ஒரு பொதுவான நிலைப்பாடுகளெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வாரமும் அந்த ராசி மண்டலத்தினுடைய ஒரு பொதுவான நிலைகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த முறை ஒவ்வொரு ராசியாக கூட பார்க்கலாம். ராசிங்கிறது அதனுடைய அர்த்தம், அது ஒரு தேவநாகரி பாஷையில் ராஷிம்பாங்க அவங்க. நம்ம தமிழில் ராசின்னு சொல்கிறோம். ராசி அப்படின்னா பலவிதமான பொருள்களை உள்ளடக்கிய ஒரு பாத்திரம் அப்படின்னு பேர் அதுக்கு. ராசினா பலவிதமான விஷயங்களை தனக்குள்ளே அடக்கிய ஒரு பொருள், ஒரு பாத்திரம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம ஜோதிடத்தில் பலன் சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த பலன் சொல்கிறதுக்கு நமக்கு அடிப்படையாக 4 நிலைகள் ஆதாரமாக இருக்கின்றன. ராசிகள், அந்த ராசிகளுக்குள் இருக்கும் பாவங்கள் அல்லது வீடுகள் என்று சொல்லக்கூடிய நிலைகள், அந்த பாவங்களுக்குள் இருக்கும் கிரகங்கள், அந்த கிரகங்கள் இருக்கும் நட்சத்திரங்கள் ஆகக்கூடிய இந்த 4 விஷயங்களும் ராசிகளுக்குள்ள அடக்கம். ஸோ ராசிகள் தான் பின்புலம், பேஸ். ஸோ ஒரு முக்கோணமாக ஒரு கோணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ஒயிட் பேஸ் பார்த்திங்கன்னா ராசி பலவிதமான விஷயங்களை தன்னுள் அடக்கி கொண்ட ஒரு பாத்திரம். அங்கே என்னெல்லாம் இருக்குது? பாவம் இருக்குது, கிரகம் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, 3 இருக்குது. அதுக்கு மேலே அந்த ஒரு ஃபஸ்ட் லேயர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செகண்ட் லேயர், அந்த கூம்பு வடிவமான பொருளில் இருக்கக்கூடிய செகண்ட் லேயர் பாவங்கள். அதுதான் வீடுகள்னு சொல்கிறோம். 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் என்று மனிதனுடைய வாழ்க்கையை 12 பாவங்களாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அந்த பாவங்கள், அந்த பாவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலையில் கிரகங்கள். ஸோ ராசிகளின் பின்புலத்தில் உள்ளே அடங்கியிருக்கும் பாவங்கள் ராசிகளின் பின்புலத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, தன்னுடைய குணங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, தான் குறிப்பிடும் விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கிரகங்கள் மூலமாக நட்சத்திரங்களின் துணை கொண்டு நமக்கு பலன்களை தருகின்றன. அவ்வளோதான். இதான் சார் ஜோதிடம். இதில் பல்வேறு வகையான பர்மிட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ்னு சொல்கிற மாதிரி பல்வேறு வகையான மாற்றங்கள், பிரிவுகள் இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து, இப்போ போன வாரம் சொன்ன உச்ச வீடு, நீச்ச வீடு, நட்பு வீடு, சொந்த வீடு அப்படிலாம் சொன்னேன் இல்லையா? அதில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் பலனை வரையறுத்து சொல்கிறோம். பலன்களில் மாறுபாடுகளை நாம் அடையாளம் காட்டுகிறோம். சில நல்ல பலன்களாகவும் இருக்கிறது, சில நமக்கு மனதுக்கு ஒவ்வாத பலன்களாகவும் இருக்கிறது. இது எல்லாமே இந்த 4ஐயும் போட்டு நம்ம பண்ணுற ஒரு மிக்சர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இது எல்லாத்துக்கும் அந்த மிக்சர் தயார் பண்ணுறதுக்கு வேண்டிய வானிலை சட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ராசி. அதில் போட்டு தான் எல்லாத்தையும் பிரட்டி எடுக்கிறோம். அப்போ அந்த ராசி மிக மிக முக்கியமான ஒரு பின்புலமாக செயல்படுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது சூரியனை சுற்றி பூமி சுற்றி வருகிறது இல்லையா? அது ஒரு நட்சத்திர மண்டலத்தை சுற்றி வருகிறது, ஒரு பேண்டு. அந்த நட்சத்திர மண்டலத்தை 12 பிரிவுகளாக பிரித்து, அந்த 12 பிரிவுகளை 12 ராசிகளாக நமக்கு ஜோதிட சாஸ்திரம் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறது. அப்போ 360 டிகிரி பேண்ட் விட்த் அப்படின்னா டோட்டலாக இந்த 360 டிகிரியை 12 பகுதிகளாக பிடித்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பகுதிக்கு 30 டிகிரி. அதுக்குள்ளே இந்த 27 நட்சத்திரங்களும் அதுக்குள்ளே அடக்கம். ஒரு நட்சத்திரம் ஏற்கனவே சொன்ன அபிஜித்தன் ஒரு நட்சத்திரம், சின்ன பார்டரில் இருக்கிற நட்சத்திரம். அதுக்குள்ளே தான் அந்த 12 பாவங்களும் அமையும். கிரகங்களும் அந்த சுற்றுவட்ட பாதையில் தான் சுற்றி வந்துருக்குது. பூமி மட்டும் இல்லை,
சூரியனை மற்ற எல்லா கிரகங்களும் அந்த பாதையில் தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 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 ஜாதகர் பிறக்கின்ற நேரத்தில் ஒரு ஸ்னாப் ஃபோட்டோகிராஃப் நம்ம எடுக்கும் பொழுது எது எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு ஜாதக கட்டம் போட்டு நம்ம பலன் சொல்கிறோம். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராசி என்கிற அந்த பின்புலம் மிக முக்கியமான ஒரு ஒரு ரோல் வந்து அது ப்ளே பண்ணுறது. அப்போ அந்த ராசிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 12 ராசிகளுக்கும் நமக்கு அடையாளம் தெரியணும் இல்லையா? 12 ராசிகளை தனித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த மாதிரி தனித்து பார்ப்பதற்காக நாம் அதற்கு ஒரு பெயரை சூட்டி இருக்கிறோம். வெரி லாஜிக்கல் நேம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 ராசிகளுக்கு நாம் பெயர் சூட்டி இருக்கிறோம். அந்த 12 ராசிகளை ஒரு உருவகப்படுத்தி இருக்கிறோம். உதாரணமாக மேஷராசி என்றால் ஒரு ஆட்டின் முகம், ஒரு செம்மறி ஆட்டின் முகம், அதுதான் மேஷராசி. சில பேர் வந்து செம்மறி ஆடு முழுக்கவே போட்டிருப்பாங்க, செம்மறி ஆடு. ரிஷபம் என்றால் ஒரு மாடு, பசுமாடு இல்லை, காளை மாடு. மிதுனம் என்றால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. கடகம் என்றால் அதனுடைய அடையாளம் நண்டு. சிம்மம் என்றால் பெயருக்கு தகுந்தாற்போல் அதனுடைய அடையாளம் ஒரு சிங்கம். கன்னி என்றால் ஒரு இளம் பெண். வயலிலிருந்து அறுவடை செய்த கதிரை ஒரு கரத்திலும் இன்னொரு கரத்தில் ஒரு விளக்கையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஆற்றில் ஒரு படகில் பிரயாணம் செல்வது போன்ற ஒரு உருவகம். துலாம் என்றால் திராசு, பேலன்ஸ், வெயிங் பேலன்ஸ். விருச்சிகம் என்றால் பெயருக்கு தகுந்தாற்போல் தேள், ஸ்கார்பியோ, தேள். தனுசு என்றால் ஒரு குதிரையின் உடம்பில் அமர்ந்திருக்கும் ஒரு மனிதன் வானத்தை நோக்கி தன் கையில் இருக்கும் வில்லிலிருந்து ஒரு அம்பை செலுத்துவது போன்ற ஒரு நிலை. மகரம் என்றால் முதலை. கும்பம் என்றால் ஒரு மனிதனுடைய தலை மீது கும்பம் என்று நாம் அடிக்கடி சொல்லுவோமே, ஒரு சின்ன குடம். மீனம் என்றால் 2 மீன்கள், ஒன்றின் வாலை இன்னொன்று கடித்து கொண்டிருப்பது போன்று விளையாடக்கூடிய நிலையில் இருக்கும் 2 மீன்கள், இரட்டை மீன்கள். இப்படி ராசிகளுக்கு நாம் அடையாளம் கொடுத்திருக்கிறோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு லாஜிக்கலான அடையாளங்கள். இப்போ இதை வந்து வெறும் நம்ம ஒரு இயற்கைக்கு ஒரு ட்ரேட்மார்க் அடையாளமாக இதை நாம் எண்ணிவிடக்கூடாது. இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான உயிரினங்களையும் நினைத்து தன்னிச்சையாக இந்த உருவங்கள் ஏற்பட்டு விட்டதாக, இந்த அடையாளங்கள் ஏற்பட்டு விட்டதாக நாம் நினைக்கவே கூடாது. இது வந்து ஒரு நல்ல முனிவர்களுடைய மனதில் தோன்றிய மிகச்சிறந்த ஒரு எண்ணங்களின் பிரதிபலிப்பு. நம்ம எப்படி இந்த பெயர் கொடுத்துருக்கோமோ அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய எண்ணங்கள் ஆகியவற்றில் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கும். அதே போன்று பெயருக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய உணவையும் அவர்கள் உண்ணுவதில் விருப்பம் காண்பது போன்ற ஒரு
இயல்பையும் இந்த ராசியில் உருவகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டும். ஸ்வநாம சத்ருஜா ஸ்வச்சரா சக என்ற ஒரு வாக்கியம் ஒன்று உண்டு. அதாவது மேஷத்துக்கு ஆடு, அதனுடைய இயல்பு மற்றும் உணவு அந்த ராசியில் பிறந்தவனில் கட்டாயமாக தென்படும். மேஷ ராசிக்காரர்களில் ஆட்டின் குணம் தலை தூக்கி நிற்கும். ஆடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மலை முடுக்குகள் போன்ற பல இடங்களில் தன்னுடைய உணவை தேடி தைரியமாக உலா வந்து கொண்டிருக்கும். ஆடு எப்பொழுதும் ஒரு மந்தையாகத்தான் இருக்கும். முன்னே செல்கின்ற ஆடு ஒரு பள்ளத்தில் குதித்தால் அத்தனை ஆடுகளும் அந்த பள்ளத்தில் குதிக்கும். அந்த மந்தையாக இருக்கின்ற ஆடுகள் ஒன்றுக்கொன்று எப்பொழுதும் முட்டிக்கொண்டே இருக்கும். அந்த ஆடுகளுக்கு நேரம் காலம் தெரியாது. தன்னை சுற்றி நிறைய ஆடுகள் இருக்கின்றனவே என்றெல்லாம் யோசிக்காது. ஒரு ஆடு இன்னொரு ஆடுடன் போகத்தில் ஈடுபடுவதற்கு தயங்கவே தயங்காது. இடம் காலம் நேரம் இதையெல்லாம் பார்க்காது. மலை ஓரங்களில் எல்லாம் ஆடு நிற்கும், தைரியமாக நிற்கும். அது எதை பற்றியுமே கவலைப்படாது. இந்த மேஷ ராசியில் பிறந்த மனிதர்களிடமும் இந்த குணம் அப்படியே இருக்கும். இப்போ மேஷராசியில் பிறந்த மனிதர்கள் நல்ல காரசாரமாக உணவு உண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுபோன்று ரிஷபராசி என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ரிஷபராசிக்கு அடையாளமாக மாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாடை வண்டியில் கட்டி சுமைகளை எல்லாம் அந்த வண்டியில் ஏற்றி அறுவடை செய்த தானியங்களை சந்தைக்கு எடுத்து சொல்லலாம். அப்படி எடுத்து சென்று தானியங்களை எல்லாம் விற்றுவிட்ட பிறகு அந்த விவசாயிக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அவர் திருப்பி மறுபடியும் மாட்டை வண்டியில் போட்டு வண்டியில் ஏறி படுத்துருவார். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கரெக்டாக அந்த மாடு அவருடைய வீடை நோக்கி பிரயாணம் பண்ணி கரெக்டாக அவருடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கும். ஸோ எவ்வளோ டிசிப்ளின்டு பாருங்கள். An animal which can be easily tamed, which can be disciplined. இப்போ 2 மாடு ஒரே தொட்டியில் தண்ணி குடிக்கிற நேரத்தில் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்காது. அதை வயலில் போட்டு விடலாம், வண்டியில் போட்டு ஓட்டலாம், ஏன்னு கேள்வி கேட்காது. பொதுவாக வீடுகள் இருக்கும் இடங்களில் கிராமங்களில் மாடுகளும் வைத்திருப்பார்கள் விவசாயிகள். அது ஆடுகளைப் போன்று நேரம் காலம் பார்க்காமல் தன்னுடைய உணர்வுகளை அது வெளிப்படுத்தாது. அது நேரம் காலம் பார்த்துத்தான் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தும். அதிலேயே பசுமாடு என்று எடுத்துக்கொண்டால் அது ஈவன் விஷத்தை உண்டாலும் அதிலிருந்து வரும் பாலில் அந்த விஷம் கலக்காது. இப்படியெல்லாம் மாடுகளை பற்றி நிறைய நம்மளால் சொல்ல முடியும். அது அப்படியே அந்த ரிஷபராசிக்கு நம்ம அடையாளம் காட்டலாம். இப்படியே நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிட்டு போகலாம். அதை நம்ம ஒவ்வொரு ராசியும் பார்க்கும் பொழுது அந்த ராசிக்குண்டான முழு விவரங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு 2 ராசிகளை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ஒரு பிறந்தவன் மேஷராசியானால் அல்லது அவனுடைய லக்னம் மேஷ லக்னமாக இருந்தாலோ அல்லது சந்திரன் மேஷராசியில் இருந்தாலோ, அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் அவன் பிறந்தாலோ 4 கால் பிராணி போல அவனுக்கு நடைப்பயணத்தில் விருப்பம் இருக்கும். அவசரமாக உணவை உண்பவனாகவும் இருப்பான். நீரில்
பயம் இருக்கும், அளவுக்கு அதிகமான ஆசையும் இருக்கும். ரொம்ப எமோஷனல் பிராண்டாக இருப்பான் அவன். தன்னை தூய்மைப்படுத்துவதில் பெரிதாக அக்கறை கொள்ள மாட்டான். இப்போ அதுவே ரிஷப லக்னமானால் அல்லது ரிஷபராசியில் சந்திரன் இருந்தால் பயணத்தில் வேகம் இருக்காது, நிதானமாக நடந்து கொள்வான், மெல்ல நடப்பான், பாரத்தை சுமப்பான். நான் சொன்னேனே மாடு, பாரத்தை சுமப்பான், துயரத்தை பொறுத்து கொள்வான், உடல் உழைப்பில் சளைக்க மாட்டான், உட்கொண்ட உணவு ஜீரணிக்கும் அளவுக்கு மட்டுமே அவனுக்கு அக்னி பலம் இருக்கும். இப்படி அந்தந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு அந்தந்த ராசிகளில் பிறந்த நிலைகளை சுட்டிக்காட்டி மாறுபட்ட பலன்களை நம் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. அதனுடைய செயல்பாடு, அதனுடைய திங்கிங் பேட்டர்ன், இப்படி எல்லாமே நம்மளால் சொல்லலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த ராசிகளுடைய அந்த தாக்கம், ராசிகளுடைய குணாதிசயங்களை பிரஷ்ன ஜோதிடம் என்கிற ஒரு ஜோதிட முறையில் மிக அதிகமாக நாம் எடுத்துக்கொள்வோம். தமிழில் பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிரசன்னம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே வேறு. இவங்களுக்கு பிரஷ்னன்னு சொல்ல வரமாட்டேங்கிறது, நாக்கு பிறள மாட்டேங்கிறது. பிரஷ்னம் என்றால் கேள்வி. ஒரு ஜோதிடத்தில் ஒரு கேள்வி கேட்டு கிடைக்கின்ற பதில் தான் பிரஷ்ன ஜோதிடம். அதில் அந்த ராசியின் பின்புலம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதில் கருதப்படும். அதே மாதிரி மேஷாய நமக, ரிஷபாய நமக, மிதுனாய நமக, கடகாய நமக, சிம்மாய நமக என்று ராசியில் வழிபடக்கூடிய ஒரு சக்கர வழிபாடும் இருக்கிறது. ராசியை வழிபட்ட பிறகுதான் பிரஷ்ன ஜோதிடத்தில் சோழியே உருட்டி போடுவார்கள். அதே போன்று பொதுவான வாழ்க்கையிலும் அந்த ராசிகளை வணங்குவது மிக மிக நல்லது. அதுபோன்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகத்தை அதிபதியாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறது. மேஷராசியின் அதிபர் செவ்வாய், ரிஷபராசியின் அதிபர் சுக்கிரன், மிதுன ராசியின் அதிபர் புதன், கடகராசியின் அதிபர் சந்திரன், சிம்ம ராசியின் அதிபர் சூரியன், கன்னி ராசியின் அதிபர் மீண்டும் புதன், துலா ராசியின் அதிபர் மீண்டும் சுக்கிரன், விருச்சிக ராசியின் அதிபர் செவ்வாய் அல்லது கேது, தனுசு ராசியின் அதிபர் குரு, மகர ராசியின் அதிபர் சனி, கும்பராசியின் அதிபர் சனி அல்லது ராகு, மீன ராசியின் அதிபர் மீண்டும் கேது. அதுபோன்ற ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒரு கிரகம் ஆளும். ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை ஆளுகின்ற கிரகத்தின் தசா காலம் அவருக்கு முதலில் ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு வரிசையாக மற்ற கிரகங்களின் தசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு நடக்கும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள் அனைத்தையும் வரையறுக்கக்கூடிய நிலையில் ராசிகள், பாவங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் கலவை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். பிறகு அடுத்து வரும் சொற்பொழிவுகளில் ஒவ்வொரு ராசிகளாக நாம் பார்த்து வருவோம். ஒரு வாரம் ஒரு ராசி, அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அடுத்த வாரம், அப்படி நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருவோம். ஜோதிடம் என்பது ஒரு லாஜிக்கல் சயின்ஸ், ஒரு விஞ்ஞான சாஸ்திரம். அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்களை அந்த சொல்லப்பட்டிருக்கும் விதத்தோடு அந்த லாஜிக்கலாக நாம் அணுகிறோம் என்றால் நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள்
ஒரு மனிதன் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் ஒரு மனிதனின் எண்ணங்களில், ஒரு மனிதனின் செயல்பாடுகளில், ஒரு மனிதனின் சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை நாம் கிரகங்கள் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். கிரகங்கள் தன்னிச்சையாக செயல்படுவதில்லை. அது ராசியின் பின்பலத்தில் அந்தந்த மனிதரின் பாவங்களுக்கு தகுந்தாற்போல் எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த நட்சத்திரங்களின் தாக்கத்தோடு நமக்கு பலன்களை அளிக்கின்றன. நான் இங்கு அடிக்கடி பாவங்கள் என்று சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 12 பகுதியாக நம்முடைய முன்னோர் ரிஷிகள் பிரித்திருக்கிறார்கள். அதற்கு 12 பாவங்கள் என்று பெயர். முதல் பாவத்திற்கு லக்ன பாவம் என்று பெயர். இரண்டாம் பாவத்திற்கு குடும்ப பாவம், தனபாவம், வாக்கு பாவம் என்று பெயர். மூன்றாம் பாவத்திற்கு சகோதர பாவம் என்று பெயர். நான்காம் பாவத்திற்கு மாத்ருபாவம் என்று பெயர். ஐந்தாம் பாவத்திற்கு புத்திரபாவம் என்று பெயர். ஆறாம் பாவத்திற்கு ருணரோக சத்ருபாவம் என்று பெயர். ஏழாம் பாவத்திற்கு களத்திர பாவம் என்று பெயர். எட்டாம் பாவத்திற்கு ஆயுள் பாவம் என்று பெயர். ஒன்பதாம் பாவத்தை தந்தையோடு அடையாளம் காட்டி தந்தை பாவம் அல்லது அதிர்ஷ்ட பாவம் அல்லது தர்ம பாவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 10ஆம் பாவத்தை கர்ம பாவம், ஜீவன பாவம், கௌரவ பாவம் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். 11ஆம் பாவத்தை எண்ணங்கள் நிறைவேறும் பாவம் என்று லாப பாவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 12ஆம் பாவத்தை விரய பாவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறக்கிறார். அந்த மனிதனுக்கு உண்டான உருவ அமைப்புகள், அடையாளங்கள், அவருக்குண்டான ஆயுசு, அவருக்குண்டான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள், அவருடைய இயற்கையான சுபாவம், இவை அத்தனையும் லக்னபாவத்தின் மூலம் அறிய முடியும். அப்போ அவருக்கு ஒரு குடும்பம் ஒன்று வேண்டும். ஸோ அவருக்கு ஒரு தாய் தந்தை ஒன்று இருக்க வேண்டும், என்ற குடும்பம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் 2ஆம் பாவம், குடும்ப பாவம். அவருக்கு ஒரு சகோதரன் இருக்க வேண்டும், அது 3ஆம் பாவம். அவருக்கு ஒரு தாய் ஒன்று இருக்க வேண்டும், அது 4ஆம் பாவம். அவர் ஒரு கல்வி கற்க வேண்டும், அது 4ஆம் பாவம். உயர்கல்வி கற்க வேண்டும் என்றால் 5ஆம் பாவம். அவர் இந்த ஜென்மத்தில் வரும் பொழுது என்ன பூர்வ புண்ணியங்களை அல்லது பாவங்களை நம் கர்மா என்று சொல்லுவோம், அவற்றை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிவதற்கு 5ஆம் பாவம். அவருக்கு ஒரு தந்தை வேண்டும், 9ஆம் பாவம். அவர் ஜீவனம் புரிய வேண்டும், அவர் கௌரவமாக இந்த உலகில் வாழ வேண்டும், அதுதான் 10ஆம் பாவம். அவருக்கு நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும், அவர் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும், இதுதான் லாப பாவம், 11ஆம் பாவம். வரவு என்று இருந்தால் செலவு ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா, அது 12ஆம் பாவம். இதில் 6, 7, 8 3 பாவங்கள் முக்கியமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்களாம் கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா தொம்பக்கூத்தாடிகள் என்று சொல்வார்கள். 2 பக்கம் 2 போலம் நட்டு நடுவில் ஒரு கம்பியை கட்டி அதில் ஒரு சின்ன பெண் ஒரு சைக்கிளில் அப்படியே சுற்றிக்கிட்டு வருவாள் இல்லையா. அதுபோன்று மனிதனுடைய வாழ்க்கை லக்னத்திலிருந்து ஆரம்பித்து 7ஆம் பாவம் வரை அந்த மனிதன் பயணம் செய்கின்ற ஒரு நிலை. 7ஆம் பாவம் என்பது களத்திர பாவம் என்று சொன்னேன், அது மனைவியின் பாவம். இங்கு உதயம் என்றால் அது அஸ்தமனம். உதயம் என்றால் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது சுதந்திரமாக விளையாட்டு தனங்களோடு இயற்கையான சுபாவங்களோடு பிறக்கிறான். அவனுடைய சுபாவங்கள், இயற்கை விருப்பங்கள், அவனுடைய ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் அடங்குற இடம் திருமணம். அதற்கு பிறகு பொறுப்பு வந்துடும் அவனுக்கு. ஸோ இந்த பாதையில் அவன் பயணம் செய்யும் பொழுது அவன் சரியாக பயணம் செய்தான் என்றால் ஓகே, நல்லது. அவன் தவறி பயணம் செய்தால் ஒன்று இடது பக்கம் விழணும், இல்லை வலது பக்கம் விழணும். அவன் இடது பக்கம் விழுந்தான் அப்படின்னா ருண ரோக சத்ருன்னு சொல்லியிருக்காங்க. ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் வியாதி, சத்ரு என்றால் கோர்ட்டு கேஸு வழக்கு. இந்த பக்கம் ஆயுள் பாவம் என்று சொல்லியிருக்கிறார்களே, அதுதான் மரண பாவம். 2 பாவத்திலையும் வியாதி என்கிற ஒரு நிலையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். ஸோ மனிதனுடைய வாழ்க்கையை மிக அழகாக ஒரு 12 பாவங்களாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த ராசி என்கிற பின்பலனில் அந்த 12 பாவங்களை உள்ளடக்கி அந்த பாவங்களில் இருக்கும் கிரகங்களை வைத்து அந்த கிரகங்களின் பின்பலத்தில் இருக்கும் நட்சத்திரங்களையும் அதோடு சேர்த்து நாம் பலன் சொல்கிறோம். ஸோ அதான் அந்த ராசி மண்டலத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், பாவத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், கிரகத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், நட்சத்திரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இதான் சார் ஜோதிடம்.
அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.